வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். தெற்கு காசாவில் இடம்பெயர்ந்த மக்களின் கூடாரங்கள் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் வீசிய 3 குண்டுகள் 3 பெரிய அளவிலான பள்ளங்களை ஏற்படுத்தின. மேலும் மக்கள் தொகை அதிகமுள்ள இடத்தில் இவ்வளவு பெரிய வெடிப்பொருட்களை பயன்படுத்துவது குறித்து எண்ணற்ற கேள்விகளை எழுப்பின. அதிகாலையில் அல்மவாசி மீது இஸ்ரேலில் நடத்திய குண்டுவீச்சில் குறைந்தது 19 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர். குறைந்தது 22 பேரை காணவில்லை என்று காசா சுகாதார அமைச்சால் அறிவிக்கப்பட்டது. 22 பேரை காணவில்லை என்பதற்கு சில பாலஸ்தீனிய ஊடகங்கள் குண்டுவெடிப்பின் தீவிரத்தால் 22 பேர் ஆவியாகிவிட்டதாக கருதப்படுகிறது என்று குறிப்பிடுகின்றன. தாக்குதல் ஹமாஸ் துருப்புக்களை குறிவைத்து நடத்தப்படுவதாக இஸ்ரேல் கூறியது. தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் ஹமாஸ் இயக்க செயற்பாட்டாளர்கள். பொதுமக்களுக்கு சேதம் ஏற்படவில்லை என்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்தது. பாலஸ்தீனியர்கள் மற்றும் உதவி இயக்கங்கள் இந்த தாக்குதலை போர்க்குற்றம் என்று கண்டித்தன. இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், தாக்குதல் நடைபெற்ற இடத்தில் இருந்தவை கட்டடங்கள் அல்ல, இடம்பெயர்ந்த மக்கள் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்ட கூடாரங்கள். இஸ்ரேலிய தாக்குதலில் ஆரம்ப கணக்குகள் குழப்பமடைந்தன. வெவ்வேறு தரவுகள் வெளியிடப்பட்டன. ஆனால் இஸ்ரேல் 3 பெரிய ஏவுகணைகளால் முகாமை தாக்கியது விரைவில் தெளிவாகியது. 22 வயதான தலா ஹெர்சல்லா அரபு ஊடகத்திடம் பேசிய போது ஒரு தாக்குதல் இலக்கிலிருந்து 200 மீட்டர்கள் தொலைவில் தாம் உறங்கிக் கொண்டிருந்த போது என்ன நடந்தது என்பதை விவரித்தார். அவரது கூற்றுப்படி திடீரென்று எல்லாம் தலைகளாக மாறியது. வெடிகுண்டுகள் ஏற்படுத்திய பெரும் சேதத்தை பார்க்கும்போது தாக்குதலுக்கு பயன்படுத்திய வெடிகுண்டுகள் மிகப்பெரிய கட்டடங்களுக்காக உருவாக்கப்பட்டவையே தவிர உலகின் பலவீனமான பொருட்களால் செய்யப்பட்ட கூடாரங்களுக்கு அல்ல என்பதை எங்களுக்கு உணர்த்தியது என்றார். முகாமுக்கு அருகில் வசிக்கும் இடம்பெயர்ந்த நபரான அபு முஹம்மட் அல் பயோ கூறிய போது, நாங்கள் வெடிக்கும் சத்தத்தை கேட்டோம். அது ஒரு ஏவுகணையை விட அதிக ஓசையை எழுப்பியது. அதனால் தான் அதிக சேதம் ஏற்பட்டது. பல கூடாரங்கள் பற்றி எரிந்தன என்றார். அல்மவாசியின் கூடாரங்களுக்கு எதிராக இஸ்ரேல் எந்திரக ஆயுதத்தை அல்லது வெடிகுண்டை பயன்படுத்தியது. அந்த வெடிகுண்டு வெடிப்பதால் மனிதர்களுக்கு ஆவியாகி போவது சாத்தியமா? தாக்குதலுக்கு எந்திரக ஆயுதத்தை அல்லது வெடிகுண்டை பயன்படுத்தியது என்பதை இஸ்ரேல் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. ஆனால் தாக்குதல் இஸ்ரேலிய விமானப்படை விமானங்களில் இருந்து நடத்தப்பட்டதாக கூறியது. அப்படியானால் பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் இஸ்ரேலிய விமானப்படை வைத்திருக்கும் விமானங்களில் இருந்து ஏவப்படும் ஏவுகணை அல்லது வெடிகுண்டு. அவை தரையில் பெரிய அளவிலான பள்ளத்தை ஏற்படுத்த வேண்டும். அத்துடன் கூடாரங்களை எரிக்கவும் வேண்டும். அல்மவாசியில் காணப்படும் பள்ளங்கள் கிட்டத்தட்ட 15.5 மீட்டர் அகலமும் 11 மீட்டர் ஆழமும் கொண்டவை. அப்படியான குணாதிசயம் உள்ள ஆயுதம் எதுவாக இருக்கும் என்று பார்த்தால் அது பெரும்பாலும் அமெரிக்க தயாரிப்பான MK-84 குண்டுகளாக இருக்க வாய்ப்பு அதிகம். இது பள்ளங்களின் அளவு மற்றும் முகாமில் சிதறி கிடந்த வெடிகுண்டு துண்டுகளின் புகைப்படங்களை பகுப்பாய்வு செய்வதை அடிப்படையாக கொண்டது. MK-84 இடம்பெயர்ந்த குடும்பங்களின் முகாம்களுக்கு எதிராக இஸ்ரேலில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று நாம் குறிப்பிடுவது ஆயுதங்களின் செயல்திறனை மையமாக கொண்ட ஒரு கணிப்பை தவிர அதுதான் உபயோகிக்கப்பட்டது என்று உறுதியாக கூற முடியாது. MK-84 என்பது மார்க் 84 என்பதன் சுருக்கம். இதை BLU-117 என்றும் அழைப்பார்கள். இது 2000 பவுண்ட்ஸ் ஆயுதம் மற்றும் அமெரிக்காவால் இஸ்ரேலுக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய குண்டுகளில் ஒன்று. தெற்கு காசாவின் ரஃபாவை தாக்குவதற்கு அவற்றை பயன்படுத்தக்கூடும் என்ற கவலையில் அமெரிக்கா MK-84 விநியோகங்களை மே மாதத்தில் சுருக்கமாக நிறுத்தியது. மே மாதம் ரஃபாவை இஸ்ரேல் ஆக்கிரமித்தது. அமெரிக்கா உட்பட இந்த ரக ஆயுதங்களை வைத்திருக்கும் நட்பு நாட்டு இராணுவங்கள் MK-84ஐ மிக குறைவாகவே பயன்படுத்தியுள்ளன. ஆனால் இஸ்ரேல் அதை காசாவில் அதிகமாக பயன்படுத்தியதாக பொதுப்படையாக கூறப்படுகிறது. அந்த தரவு யாராலும் கணக்கு வைத்து கூறப்படுவது அல்ல. இது எங்கிருந்து வருகிறது என்றால் 2023 மற்றும் 2024 அமெரிக்கா 14,000 மார்க் 84 குண்டுகளை இஸ்ரேலுக்கு கொடுத்துள்ளது. இது ஒரு பெரிய எண்ணிக்கை என்பதால், ஆனால் இஸ்ரேல் அதை காசாவில் அதிகமாக பயன்படுத்தியதாக பொதுப்படையாக கூறுகிறார்கள். MK-84 மிகவும் தீவிரமான அழுத்த அலையை ஏற்படுத்துகிறது. அத்துடன் கட்டிடங்களை அழித்து விடுகிறது. கட்டிடம் இல்லாத இடத்தில் MK-84 அதன் உதைப்புக்கு ஏற்ப தரையில் பள்ளத்தை ஏற்படுத்தும். ஒரு MK-84 ஒரு பள்ளத்தை மட்டுமே ஏற்படுத்தும். அதன் அர்த்தம் வேறு சில ஆயுதங்களில் உள்ளது போல வெடித்த பின் தொடர் உதைப்பு ஏற்படுவதில்லை. அனைத்து உதைப்பு சக்தியும் ஒரே இடத்தில் குவிக்கப்படுவதால் இலக்கில் அதிக உதைப்பு சக்தி பிரயோகிக்கப்படுகிறது. இதை வேறு விதமாக சொன்னால் MK-84ஐ ஒரு இலக்கு ஆயுதம் என்று குறிப்பிடலாமே தவிர இது பரவலான சேதத்தை ஏற்படுத்தும் ஆயுதம் அல்ல. அதன்படி பார்க்கும்போது இஸ்ரேல் குறிப்பிட்ட இலக்கு தாக்குதலுக்கு சரியான ஆயுதத்தை தேர்ந்தெடுத்துள்ளது இஸ்ரேலிய விமானப்படை. MK-84கள் ஏற்படுத்தும் பள்ளம் மண்ணின் அடர்த்தியை பொறுத்தது. கெட்டியான தரையில் பள்ளத்தின் அளவு குறையும். அல்மவாசியில் தாக்குதல் நடத்தப்பட்ட இடம் கடற்கரை, அடர்த்தி குறைந்த மண், பெரிய பள்ளம் ஏற்படும்.
இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் MK84. சில ஊடகங்கள் கூறுவது போல இது வெடிக்கும் போது மனிதர்களை ஆவியாக்கி விடுமா? MK84 வியட்நாம் போர் ஆபரேஷன், பாலைவன புயல், ஈராக் போர் மற்றும் ஆப்கானிஸ்தான் போர் ஆகியவற்றில் அமெரிக்க படைகளால் பயன்படுத்தப்பட்டது. இவை எதிலும் யாரும் ஆவியானதாக தகவல் கிடையாது. மற்றொரு விஷயம், MK84 அதீத வெப்பத்தை ஏற்படுத்தும் ஆயுதம் அல்ல, அதீத உதைப்பை ஏற்படுத்தும் ஆயுதம். அதனால் இது எதையும் ஆவியாக்கி விடாது. அப்படியானால் 22 பேரை காணவில்லை என்று கூறுகிறார்களே, அது என்ன? அதற்கு ஒரே ஒரு சாத்தியம், கடற்கரை மணலுக்குள் புதைந்து விடலாம் என்பதுதான். இஸ்ரேலிய விமானங்கள் தமது புவியியல் அமைவிட கணிப்பில் 12 முதல் 18 மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு இலக்கை நோக்கியே MK84ஐ வீசியிருப்பார்கள். அதுதான் அவர்கள் குறிவைத்து ஹமாஸ் செயற்பாட்டாளர்கள் இருந்த இடம். இதில் இருந்தவர்களை மண்ணுக்குள் புதைத்திருப்பது சாத்தியமே. இஸ்ரேல் தாக்கிய இடத்தில் எத்தனை பேர் இருந்தனர்? இடப்பெயர்ச்சி கூடாரங்களில் இருப்பவர்களின் துல்லியமான எண்ணிக்கை எதுவும் இல்லை. சுமார் 60 கூடாரங்கள் இருந்ததாக மதிப்பிடப்படுகிறது. முற்றுகையிடப்பட்ட காசா மீது இஸ்ரேலில் நடந்து வரும் போரில் தஞ்சமடைய 20 அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் ஒரே கூடாரத்தில் திரண்டிருப்பதை முன்பு நடந்த கணக்குகள் கூறுகின்றன. 3 MK84ஐ பயன்படுத்தி நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 19 பேர், காணாமல் போனவர்கள் 22 பேர் என்றால் 60 கூடாரங்களில் 1 அல்லது 2 கூடாரங்கள் மட்டுமே குறிவைத்து தாக்கப்பட்டன என்று எடுத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் இது இஸ்ரேல் கூறுவது போல ஒரு இலக்கு தாக்குதல் தான். நாம் இப்படி கூறுவது மத அடிப்படையிலோ விருப்பு வெறுப்பு அடிப்படையிலோ அல்ல. இது தரவுகளின் அடிப்படையிலான விஞ்ஞான கணிப்பு. இந்த விவகாரம் ஏதோ ஒரு சர்வதேச நீதிமன்றத்திற்கு போனாலும் நிபுணர்கள் கூறும் இது போன்ற கணிப்பு ஒன்றே நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே நேரத்தில் இந்த தாக்குதலால் ஏற்படும் அதிர்வு பலருக்கு காயங்களை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை மறுப்பதற்கில்லை.